எல்லாரும் ப்ரே பண்ற மாதிரிதான் நானும் ப்ரே பண்றேன். இந்த கடவுளை இப்படிதான் கும்பிடணும், இந்த மாதிரிதான் வழிமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் வேண்டுதல் செய்யணுமோ அந்த மாதிரிதான் நானும் வேண்டிக்கிறேன். ஆனா நான் வேண்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நிறைய பேர் புலம்புறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். நீங்களும் நிறைய விஷயத்த வேண்டியிருப்பீங்க. ஆனா என்னென்னமோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் நடந்திருக்காது. ஏன் நடந்திருக்காது அப்படிங்கறது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இது நான் என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இதுதான், என்னோட நிலைமை இதுதான், என்னால இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும், அப்ப அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும், நான் வேண்டது ரொம்ப அதிகமா வேண்டுறேன், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு என்னைக்கு நீங்க டவுட் ஆறீங்களோ அப்பவே அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே நடக்காது. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு டெக்னிக். அதாவது ரியாலிட்டினா என்ன? நான் இப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அமைஞ்சிருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷனை ரியாலிட்டியா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்கூல் டாப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நீங்க கடவுள்கிட்ட இப்படிதான் ப்ரே பண்றீங்க, கடவுளே நான் நல்லா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், நான் தான் ஸ்கூல் டாப்பர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க இல்லையா? அது இப்படி வேண்டி பாருங்க. உங்களுக்கு நீங்க ஸ்கூல் டாப்பர் ஆயிட்டீங்க, உங்க ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, அப்போ உங்களுக்கு சொல்றாங்க நீங்க ஸ்கூல் டாப்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அதாவது நீங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்க, அப்போ உங்களோட நிலைமை என்ன, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி கன்வே பண்ணுவீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி அரவணைப்பாங்க, உங்களை பெருமிதம் படுவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் யோசிப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க மார்க் ஷீட் வாங்குறதுக்கு ஸ்கூலுக்கு போவீங்க. அப்போ உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களை சுத்தி எப்படி உங்களை கன்வே பண்றாங்க, உங்ககிட்ட எப்படி சந்தோஷப்படுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது இன்ச்சு பை இன்ச்சு நீங்க நினைச்சு பாத்தீங்க. அன்னைக்கு நீங்க போகும்போது என்ன ட்ரெஸ் போடுறீங்க அது உட்பட எல்லாத்தையுமே இன்ச்சு பை இன்ச்சு அந்த எமோஷனையும் ஃபீலிங்கையும் நீங்க ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது கண்டிப்பா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க லைஃப்ல ரியலா ஃபார்ம் ஆகும். உங்களோட எமோஷனையும் ஃபீலிங்கும் உண்மையா அது நடந்தா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு உருகி மனசுருகி அந்த கடவுள்கிட்டயோ யூனிவர்ஸ் கிட்டயோ நீங்க பிரார்த்தனை செய்யும் போது அந்த டெக்னிக் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.